கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலந்தரும் தேவன் எபிசோட் 1956 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் எரேமியா 31:12 கடைசி பகுதி இனி தொய்ந்து போவதில்லை என்று சொல்லுகிறது. வாழ்க்கையில் அநேக காரியங்களில் அநேகர் தொய்ந்து போயிருக்கிறார்கள். அநேகருடைய வாழ்க்கை தொய்ந்து போய்விட்டது. தோல்வி, நொந்து போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்வதா அல்லது தற்கொலை பண்ணிக்கொள்வதா என்ற சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை குடும்ப சூழ்நிலை அப்படி இருக்கலாம். தொழில் வியாபாரம் தொய்ந்து போகச் செய்யலாம். குடும்பத்தில் உள்ள மனிதர்கள் உன்னை தொய்ந்து போகச் செய்யலாம். அல்லேலூயா, கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆறுதலை தருகிறார். கர்த்தரிடத்தில் வருவீர்களானால் நன்மையை பெறுவீர்கள், தொய்ந்து போவதில்லை. கர்த்தரிடத்தில் வாருங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் வாருங்கள், நீங்கள் தொய்ந்து போவதில்லை. எனக்கு தெரிந்து ஒரு சகோதரன் கிட்டத்தட்ட அவருடைய மனைவியால் துன்புறுத்தப்பட்டு 35-40 ஆண்டுகள் துன்பத்திலே வாழ்ந்தார். பல தடவை தற்கொலைக்கு முயன்றார். பல தடவை எங்கேயாவது ஓடி போய்விடலாமா என்று கூட நினைத்தார். ஆனால் கர்த்தர் அவரோடு கூட இருந்தபடியால் அவரை தொய்ந்து போக விடவில்லை. இன்றைக்கு அவரை ஒரு ஊழியக்காரராக மாற்றி இருக்கிறார். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் தொய்ந்து போகிற சூழ்நிலை வருமானால் கர்த்தரிடத்தில் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார், சமாதானம் தருவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, யார் யார் வாழ்க்கையில் தொய்ந்து போயிருக்கிறார்களோ, மனைவியால், பிள்ளைகளால், உறவுகளால் தொய்ந்து போயிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தரிடத்தில் வா மகனே, கர்த்தர் உன்னை தொய்ந்து போக விட மாட்டார். தொய்ந்து போகிற வாழ்க்கை, நான் ஏற்கனவே சொன்னதைப் போல எத்தனையோ பேர் தற்கொலைக்கு நேராக ஓடுகிறார்கள். அல்லேலூயா, க்ளோரி. ஆனால் கர்த்தரிடத்தில் வந்த பிள்ளைகளோ நிலைத்து நிற்கிறார்கள், நிலைத்து நிற்கிறார்கள். கர்த்தரிடத்தில் வாருங்கள், எங்கள் தொய்ந்து போவதில்லை. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.